ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரஞ்சனி. இன்றைக்கி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற செடி பேர் ரெட் ஃப்ளேம் ஐவி. இதாங்க ரெட் ஃப்ளேம் ஐவி. இதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ஹெமிகிராஃபஸ் ஆல்டர்னேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப அழகான ஒரு செடிங்க. இங்கே பாருங்கள், என்னோடய வர்டிக்கலில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வர்டிக்கல்லையும் வைக்கலாம், இல்லை இது மாதிரி ஹேங்கிங் பாட்டில் வச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும். தரையிலே வைக்கலாங்க. தரையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. இது ஒரு க்ரீப்பர் வகையை சார்ந்தது. இது ஒரு க்ரீப்பிங் ஹர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு வாசலில் நட்டு வச்சிங்கன்னா இந்த புல் தரையில் நம்ம வைப்போம் இல்லைங்க, அது மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். இது ப்ரொபகேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லீஃப் நோடில் இருந்தும் வேர் இருக்குங்க. நான் காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், வேர் இருக்குது. ஸோ இந்த ஒரு கட்டிங் எடுத்து வச்சாலே உங்களுக்கு அப்படியே இது ஸ்ப்ரெட் ஆகிடும். இதில் ஒயிட் கலர் பூ கூட பூக்குங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்மளுக்கு பூ இல்லை. இந்த கனகாமரம் செடியில் எப்படி வரும் அதே மாதிரி இதில் குட்டி குட்டி ஒயிட் கலர் பூவும் பூக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்க, இது என்ன ஒரிஜினல் செடிக்கு நடுவில் ஒரு ஆர்டிஃபிஷியல் செடியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது பேப்பர் மாதிரி இருக்குங்க. பிளாஸ்டிக் செடி மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தா கூட எங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு அழகான செடி. இது பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதை முன்காலத்தில் மருத்துவத்துக்கு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க அடிக்கடி கீழே விழுந்து கால் முட்டியோ கை முட்டியோ அடிபடும் இல்லைங்க, அந்த புண்ணு மேலே இந்த இலையை பறித்து நீங்கள் சாறு இப்படி தேய்ச்சாலே சாறு வந்துடுங்க. அந்த சாரை மேலே அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா புண்ணு ரொம்ப சீக்கிரத்தில் குணமடைஞ்சிடுமா. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வூண்ட் ஹீலிங் பிளான்ட். அப்படின்னா ஊண்டுனா புண்ணு, ஹீலிங்னா குணப்படுத்துறது. புண்ணை குணப்படுத்தக்கூடிய செடி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், நான் இங்கே இருக்குது இந்த பாட்டு. இங்கே அழகாக ஹேங்கிங், இங்கே பாருங்கள், ஹேங்கிங்கில் இப்படி இருக்குது. ஸோ ஹேங்கிங்க்கு ஒரு பெஸ்ட்டு பிளான்ட்டுங்க இது. அதனால் கண்டிப்பாக இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்த்தா ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.